வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA 4151 பேப்பர்ல இருக்க யூனிட் 2 ரெலவென்ட்டான ப்ராப்ளம் பார்க்குறோம். இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி ஈஸியான ப்ராப்ளம். நமக்கு இந்த ப்ராப்ளம் தானே அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். பட் எக்ஸாமில் சில சமயம் இந்த மாதிரி கொஷின் கேட்டுடுறாங்க. அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நம்மளே ஒரு அசம்ஷனில் ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆன்சர் பார்க்கலாம். Given the following probability distribution of x, compute first option E of x, second option E of x square, third one E of 2x plus or minus 3, last case variance of 2x plus or minus 3 and table கொடுத்திருக்காங்க. x p of x கொடுத்து datas minus 3 to 3ல கொடுத்திருக்காங்க. p of x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா மீன் வேல்யூ அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பேஸ்டா வேல்யூ 2x plus or minus 3 வேல்யூ இதுக்கு ரெலவெண்ட்டாக வேரியன்ஸ் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. ஸோ கிவன் டேட்டாங்கிறப்ப எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் அவர் பி ஆஃப் x1 ஃபர்ஸ்ட் வேல்யூ, x2 செகண்ட் வேல்யூ, x3 x4 x5 x6 அண்ட் x7 நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நம்ம என்ன பார்க்கணும்? டு ஃபைண்ட் E ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். E ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா இந்த டைப்பு டிஸ்க்ரீட் டைப். டிஸ்க்ரீட் டைப்னா நமக்கு டேபிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டைரக்ட் டேட்டாவாக இருக்குது. நீங்கள் -3க்கு இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க ப்ராபபிலிட்டி வேல்யூ, -2க்கு இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, -1க்கு இந்த வேல்யூ, 0க்கு 0 தான், 1க்கு 0.3, 2க்கு 0.15, 3க்கு 0.1ன்னு டைரெக்டாக டேட்டாஸ் கொடுத்ததுனால இது டிஸ்க்ரீட் டைப்பில் சேரும். டிஸ்க்ரீட் டைப்பில் தான் நம்ம E ஆஃப் எக்ஸோட வேல்யூ சமேஷனில் பார்க்கணும். இதுவே உங்களுக்கு கண்டினியூஸ் டைப்பில் இருந்ததா நீங்கள் இன்டெக்ரல் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரியில் நம்ம சமேஷன் டோட்டல் வேல்யூ பார்த்தா போதும். ஸோ தட் இஸ் E ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் I ஈக்குவல் டு 1 to மொத்தம் இருக்கிறது 7 நம்பர் இருக்குது, 3 4 5 6 7 நம்பர் இருக்குது. ஸோ I ஈக்குவல் டு 1 to n xi இன்ட்டு P ஆஃப் xi. இதுதான் ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, எக்ஸையை ப்ராபபிலிட்டி வேல்யூட மல்டிப்ளை பண்ணணும். தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிட்டு ஓவரால் ஆன்சர் பார்க்குங்கிறப்ப சமேஷன்னா சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வி கெட் தி ஆன்சர். அதை தான் இங்கே இப்படி ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் x1 இன்ட்டு P ஆஃப் x1 plus x2 into P of x2 plus x3 P of x3 plus x4 P of x4 plus x5 P of x5 plus x6 P of x6 plus x7 P into x7. இப்போ இதுக்கு ஏற்றபடி டேட்டாலாம் டேபிள்லேருந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ x1ங்கிறப்ப -3, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.05, செகண்ட் வேல்யூ -2, ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.10 அப் டு லாஸ்ட் வேல்யூ +3 into 0.10. இது எல்லாத்தையுமே நீங்கள் கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் 0.25. திஸ் இஸ் அவர் E ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஸோ E ஆஃப் எக்ஸ்னால் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு டிஸ்க்ரீட் டைப்பில் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம சமேஷனில் ஃபார்முலா எழுதுகிறோம், அப்ளை பண்ணுறோம், ஃபைனல் ஆன்சருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க சொல்லியிருக்கிறது E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். தட் இஸ் டு ஃபைண்ட் E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சேம் ப்ரொசீஜர் தான். அங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணதுக்கு மேலே இங்கே ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் சமேஷன் I ஈக்குவல் டு 1 to 7. எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். xi ஸ்கொயர் இன்ட்டு P ஆஃப் xi. ப்ராபபிலிட்டி வேல்யூ எடுத்து எழுதிக்கணும், xiயை மட்டும் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் x1 ஸ்கொயர் இன்ட்டு P ஆஃப் x1 ப்ளஸ் x2 ஸ்கொயர் இன்ட்டு P ஆஃப் x2 x3 ஸ்கொயர் இன்ட்டு P ஆஃப் x3 அப் டு x7 செவன்த் வேல்யூ இருக்கிறதுனால 7 ஸ்கொயர் இன்ட்டு P ஆஃப் x1. இதுக்கு ஏற்றபடி டேட்டாவெல்லாம் எழுதுங்க. -3 ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ, -2 ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ அப் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 0.10. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 2.95. எக்ஸாக்ட் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சில சமயம் பாயிண்டில் மாறினா உங்களுக்கு வர ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரெலவெண்ட்டாக தான் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபர் ஆகிற மாதிரிலாம் கேல்குலேஷனில் ஆன்சர் வராது. இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தட் இஸ் E ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 2.95. தேர்ட் கேட்டகரி பாருங்கள், டு ஃபைண்ட் E ஆஃப் 2x ப்ளஸ் ஆர் -3. ஸோ 2x ப்ளஸ் ஆர் -3னா எப்படி பார்க்கணுன்னா இது கான்ஸ்டன்ட் டேர்மாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள், E ஆஃப் ax ப்ளஸ் ஆர் -b இருந்ததுன்னா நம்ம எழுத வேண்டியது a இன்ட்டு E ஆஃப் x ப்ளஸ் ஆர் -b. இது ஃபார்முலா. இதுக்கு ஏற்றபடி நம்ம மாற்றணும்னா 2 இன்ட்டு E ஆஃப் x ப்ளஸ் ஆர் -3, 2 இன்ட்டு E ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஸ்டெப் 1ல் நம்ம பார்த்துருக்கோமா, அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 0.25 ப்ளஸ் ஆர் -3. இதை ஒர்க் அவுட் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.5 ப்ளஸ் ஆர் -3. நீங்கள் இதுக்கு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை இதோட முடிச்சுக்கிட்டாலும் சரி. 0.5 ப்ளஸ் 3க்கு என்னாலே -3க்கு என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். ஜஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் E ஆஃப் 2x ப்ளஸ் ஆர் -3 வேல்யூ. ஸோ இந்த ப்ரொசீஜரில் ஆன்சர் வரும்னு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும். அண்ட் லாஸ்ட் மெத்தடாக நமக்கு கேட்டிருக்குது டு ஃபைண்ட் வேரியன்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஆர் -3.
ஸோ வேரியன்ஸ் பேட்டர்னில் கொஷின் கேட்டாலே நமக்கு என்னன்னு தெரியும், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஏற்றபடி மாற்றுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியன்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் இங்கே எக்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஸோ 2x இருந்தால் 2 வெளியில் எடுத்துடணும். வேரியன்ஸ் மெத்தடில் இருந்ததுன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ ஸ்டெப் 2ல் நம்ம பார்த்துருந்தோம் 2.95 மைனஸ் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸ்டெப் 1ல். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 2.8875. இது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கன்வெர்ட் பண்ணது 2 ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம பார்த்துருக்கிறது 2.8875. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 11.55. இதுதான் இந்த மெத்தடில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஆன்சர். ஆக்சுவலி இந்த மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலா எழுதி ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மூவ் பண்ணணும். இந்த இடம் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடம் கரெக்டாக எழுதிட்டா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். வேரியன்ஸாக இருந்தால் 2 இன்ட்டுன்னு எழுதக்கூடாது, ஸ்கொயரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். நார்மலாக எக்ஸ்பெக்டட் வேல்யூவாக இருந்ததுன்னா அந்த நம்பர் இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் யோசித்து எழுதுனா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்கிரீட் டைப் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. டிஸ்கிரீட் டைப் தான் ஈஸி. அட் தி சேம் டைம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சப்டிவிஷன் இருக்கும். அதையும் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டா we will get full marks. டவுட் இருந்ததுன்னா கணித பழிக்கு மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.